பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என்று கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பு அளித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 10 முதல் 15 லட்சம் அபராதம் வழங்க வேண்டும், மொத்தம் 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது, தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. வன்கொடுமை வழக்கில் 9 பேருக்கும் சாகுமறை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி மிகுந்த முக்கியத்துவம், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பை இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் முதல் முறையாக நாட்டிலேயே அண்மை காலத்தில் இதுபோன்ற தீர்ப்பு எங்கும் வெளிவரவில்லை. கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி கூட்டு பாலியல் வன்கொடுமை, பெண்களை கடத்தியது, மிரட்டியது, கொடுமைப்படுத்தியது, அரசியல் ரீதியாக அந்த வழக்கின் ஆதாரங்களை அளிக்க முயன்றது ஆகிய குற்றங்களில் ஈடுபட்ட 9 பேருக்கும் சாகுமறை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்கள் 8 பேருக்கும் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரை மொத்தம் 85 லட்சம் ரூபாய் வரை நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி நந்தினி தேவி அளித்த தீர்ப்பில் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகுமறை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை மொத்தம் 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அதிரடி தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். நாட்டையே உருக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள், 9 பேருக்கும் சாகுமறை ஆயுள் தண்டனை என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது, கூட்டு சதியில் ஈடுபட்டது, பெண்களை கடத்தியது, ஆபாச பணங்கள் எடுத்தது, மிரட்டியது, அவர்களை கொடுமைப்படுத்தியது உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அனைத்தும் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் சாகுமறை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கோவை மகளிர் கூடுதல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேருக்கும் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. 30,000 முதல் 40,000 ரூபாய் வரை அவர்களுக்கு அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேல்முறையீடு சென்றாலும் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யப்படும் என்று சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் தெரிவித்திருக்கிறார். சாகுமறை அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் சிபிஐ தரப்பில் வாதிட்ட சுரேந்திர மோகன் வலுவான சாட்சியம் இருப்பதால் மேல்முறையீடு சென்றாலும் அங்கு ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்படும் என்று சிபிஐ வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் அளித்துள்ள அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், அருளானந்தம், மணிவண்ணன் மற்றும் வசந்தகுமார், பைக் பாபு, அருண்குமார், ஹரேன்பால் உள்ளிட்ட 9 பேரும் குற்றவாளிகள். 9 பேருக்கும் சாகுமறை ஆயுள் தண்டனை. பாதிக்கப்பட்ட 8 பெண்களுக்கும் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரை நிவாரணம், அவர்களுக்கு அபராத தொகை என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.